ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியாக இந்த புத்தாண்டை கொண்டாடி இந்த வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போ அந்த கறி வடகம் இருக்குல்ல, குழம்பு தாளிக்கிற வடகம், அதை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த கறி வடகம் எங்கள்கிட்ட இந்த பாருங்க, அதை காய வச்சு நல்லா எல்லாமே போட்டு அந்த குழம்பு தாளிக்கிறதுக்குள்ள அனைத்து ஜாமானையும் இதிலே போட்டு காய வச்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்குறோம். இது ஒரு 2 வருஷத்துக்கு கூட வீணாக போகாமல் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு இது வீணாக போகாது. அதனால் இதை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, 1 கிலோ 1/2 கிலோ பாக்கெட்லாம் எவ்வளோ தேவைப்படுதோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதை எல்லா குழம்புலையுமே, சாம்பாராக இருக்கட்டும், புளிக்குழம்பாக இருக்கட்டும், வத்த குழம்பாக இருக்கட்டும், பொரிச்ச குழம்பாக இருக்கட்டும், எந்த குழம்புலையாக இருந்தாலும் எதுவுமே போட வேண்டியதில்லை. வெங்காயம், தக்காளி, கடுகு எதுவுமே, பச்சை மிளகாய் எதுவுமே போட வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு அந்த கறிவடகத்தை கொஞ்சமாக போட்டு தாளித்து அதை அப்படியே நீங்கள் குழம்பு எடுத்ததில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டிங்கன்னா அந்த குழம்பு அப்படியே கமன்னு அப்படி வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வடகத்தை புட்டு போட்டு 2 மிளகாயை போட்டு கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு, தேங்காய் திருவி போட்டு அந்த வறுத்து ஒரு துவையை அரைச்சிங்கன்னா கம அந்த ஒரு துவையல் இருந்தாலே ஒரு பழையது கூட தொட்டுக்கிட்டு அந்த உருக்கின சாதத்தை சாப்பிட்றலாம். அப்படி வாசமாக நல்லா இருக்கும். அந்த வடவு துவையலுங்கிறது அவ்வளோ வாசமாக இருக்கும். அதை நல்லா காய வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.